அன்பு சகோதரனை தேவனுடைய செய்தியை அளிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், உறவுகளில் முன்னேறு. கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 17வது வேனிற்கால வேதாக முகாமிற்கு பல்வேறு இடங்களிலிருந்து, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து திரளாக வந்திருக்கிற அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும், அவர்தம் நண்பர்களுக்கும், இன்னும் பார்வையாளர்களாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடியேனுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமை ஒருங்கிணைந்து நடத்துகிற இந்த மூவருக்கும் தனிப்பட்ட முறையிலே சபையின் சார்பாக என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள்ளாக போவதற்கு முன்பதாக எனக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே தான் அந்த வசனம் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு பிறகு நாம் இந்த என்னுடைய பிரசங்க பகுதிக்குள்ளாக, என்னுடைய கருத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வீழ்த்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த வேண்டுகோள் வசனத்தோடு என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள் முன் பதிய வைக்கிறேன். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். படிக்கும் பொழுது கவனித்திருப்பேன் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அப்படி அந்த வசனத்தை எனக்கு தலைப்பாக கொடுத்தவர்கள் நல்ல வேலையாக பிராக்கெட்ல ஒரு எண் சேர்த்தார்கள், ஒரு சின்ன குறிப்பும் போட்டுட்டார்கள். ஒவ்வொரு தலைப்புக்கு கீழாக ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த குறிப்பில் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால் உறவுகளில் முன்னேறு என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். நல்ல வேலை, கொஞ்சம் என்ன செய்யறது, நெஞ்சில் பால் வாத்தமாக இருந்தது. அந்நியரை உபசரிக்க சொல்லுவது என்று சொன்னால் அது அந்த டாப்பிக்கை எப்படி அணுகுகிறது, என்ன மாதிரி மெசேஜை கன்வே பண்ணுறது என்று சொல்லி கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் அந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற அந்த வரி என்ன செய்யப்பட்டது, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்ததாகவே நான் பார்க்கிறேன். இந்த அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்கிற தலைப்பின் கீழாக முன்னேறு 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 என்று சொல்லி அநேக தலைப்புகளை மையமாக வைத்து நம்மை முன்னேற சொல்லுகிறார். அப்படி இந்த முன்னேறு முன்னேறு என்று சொல்லி சொல்லப்படுகிற தலைப்புகள் எல்லாம் பெரும்பாலும் என்ன செய்யப்படுகிறது, இண்டிவிஜுவல் பர்சனல் கேரக்டர் சம்பந்தமான விஷயமாகவே இருக்கிறது. இன்னும் ஓப்பனா சொல்ல போனால் என்ன சொல்ல முடியாது, பாக்கெட்ல கை வைக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜெபத்திலே முன்னேறு, தீமை விட்டு விலகியிரு, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பும் இருக்கிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய தலைப்பு என்ன செய்யப்படுகிறது, உறவுகளில் முன்னேறு என்று சொல்லும் பொழுது அதுல உபசரிப்பு என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. உபசரிக்குன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செய்யும், பைசா செலவாகும். அந்த பைசா செலவாகிற ஒரு விஷயத்திற்கு யாருமே என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் யோசித்து தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம்தான் உபசரிப்பு என்பது. அந்நியரை உபசரிக்கிறது என்று சொன்னால் எப்படி அந்நியரை உபசரிப்பது, இந்த வசனம் என்னதான் நமக்கு சொல்ல வருகிறது என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இதுல 2 காம்பனன்ட் இருப்பதாக எனக்கு ஒரு வசனம் மேற்கோள் காட்டியது. இதுக்கு இணையாக ஒரு ரெஃபரன்ஸ் தேடும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் எனக்கு கொஞ்சம் என்ன செய்யறது, கொஞ்சம் ஒரு வெளிச்சத்தை காட்டியது. அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இதுதான் என்ன செய்யப்படக்கூடியது, கொஞ்சம் நமக்கு இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன செய்யப்படுகிறது, 2 விதமான கஸ்டமர்கள் இருப்பார்கள். 2 விதமான கஸ்டமர் இருப்பார்கள். ஒன்று இன்டர்னல் கஸ்டமர்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் கஸ்டமர் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் சென்னை எடுத்துட்டு வச்சுங்க, டிவிஎஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க. டிவிஎஸ் சொன்னா அதனுடைய ப்ராடக்ட் வாங்குற வெளியில் இருக்கிற
கஸ்டமர்கள் ஒருத்தர் ஒரு மாதிரியான அவங்க தான் ரியல் கஸ்டமரா பெரும்பாலும் நாம் நினைத்துக் கொள்வது உண்டு. ஆனால் அந்த டிவிஎஸ் கம்பெனியில வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இன்டர்னல் கஸ்டமர்ஸ். அவங்களையும் மேனேஜ்மெண்ட் என்ன செய்ய வேண்டும், திருப்திப்படுத்தி ஆக வேண்டும். வெளியில் இருக்கிற கஸ்டமருக்கு சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ், இந்த ப்ராடக்ட் வாங்கினா நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நாளைக்கு நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். இப்படியெல்லாம் பலவிதமான என்ன செய்யறது, அந்த பாயிண்ட்களை மையமாக வைத்து ஒரு பொருளை வாங்குவதற்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் மாருதி கார் நம்பர் 1 விற்குதுன்னு கேட்டா, விற்பனைக்கு அப்புறம் அதில் இருக்கிற சர்வீஸ் பேக்கப் அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மாருதியில வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் உடைய நிலைமை மோசமாக இருக்குமானால், அவர்கள் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு அவர்கள் என்ன இறங்கி விடுவார்களானால் அந்த நிர்வாகம் என்ன செய்ய நிலை குலைந்து போய்விடும். அதே போல நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்திலேயே முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனம் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி முதல் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனானவர் இந்த உலகத்திலே முதலாக ஆரம்பித்த ஒரு நிறுவனம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இஸ் தி ஃபேமிலி. புதிய ஏற்பாட்டிலே நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அது சபை. சபை ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த சபை என்கிற இன்ஸ்டிடியூஷன்ல நாம எப்படி ஒரு கமர்ஷியல் வேர்ல்டுல ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு 2 விதமான கஸ்டமர்கள் இருப்பார்களோ, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்று சொல்லி 2 விதமான கஸ்டமர்கள் இருப்பார்களோ, அதே போல சபைக்கும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் 2 விதமான என்ன செய்யப்படுகிறது, டியூவல் ரோல் நாம் பிளே பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதைத்தான் இந்த எபிரேயர்கள் நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வாக்கியத்தை துணையாக இருக்கிற ரோமர்கள் எழுதின 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 2 காம்பனண்டை உள்ளடக்கியா இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், பிளஸ் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த உபசரிப்பு என்பது வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிற ஒரு தமிழ் வார்த்தை. மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு வடமொழி சொல் போல தெரியும், ஆனால் உண்மையிலேயே அது தூய தமிழ் சொல் தான். காலப்போக்கிலே தமிழிலே முன்னேற்றம் அடைந்த பிறகு தமிழர்கள் கண்டுபிடித்த இன்னொரு விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் உபசரிப்பு 2க்குமே ஆங்கிலத்தில் என்னதான் பேர் இருக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஹாஸ்பிட்டாலிட்டி இட் இஸ் a continuous process. இது பிரசன்ட் கண்டினியூஸ் என்று சொல்லி ஆங்கில இலக்கணம் தெரிந்தவர்கள் சொல்வார். ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. அது உபசரிப்பு என்கிற கேட்டகரியிலே வந்து விடுகிறது. ஆனால் நாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு விசுவாசி என்ற அடிப்படையில் விசுவாசிக்கு 2 ரோல் இருக்கு. நான் சொன்னேன், கூட இருக்கிற சக விசுவாசியை ட்ரீட் பண்ற விதம் ஒன்று இருக்கிறது. அதே போல இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்நியரை உபசரிக்கிற விஷயம் என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு அது ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த 2 காம்பனன்ட்ல 2 பகுதிகளை இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 13ஆம் வசன அடிப்படையில் 2 பிரிவாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது ஒரு முன்னேறுவதற்குண்டான அடிப்படை தேவையாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். பெரும்பாலான சபை விசுவாசிகள் சபையில் இருக்கிற ஒரு சக விசுவாசியை, சபை அங்கத்தினர்களை ஒரு உறவாக பார்ப்பதில் இருக்கிற நிறைய கோளாறு இருப்பதை என்னாலே புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் அனுபவித்திருக்க கூடும். இன்றைக்கும் நாம் மாம்சத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, நாம் சபைக்குள்ளாக, புதிய உலகுக்குள்ளாக, புதிய அமைப்புக்குள்ளாக வந்த பிறகும் கூட நம்முடைய சரீர பிரகாரமான உறவுகளே என்ன செய்கிறார்கள், நமக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அல்லது நாடுங்கள் என்கிற அந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக, ஆர் வி ரியலி டேக்கிங் கேர் ஆஃப் அவர் இன்டர்னல் கஸ்டமர், சபையில் இருக்கிற சக விசுவாசிகளை அந்த அளவுக்கு நாம் ஒரு அக்கறையோடு கவனத்தோடு விசாரித்து நடந்து கொள்கிறோமா என்று சொல்லி நாம் பார்த்தால் கொஞ்சம் அது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த உறவையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நாம் முன்னேற்றம் காண செய்ய வேண்டியது நம்ம மேல் உள்ள கடமையா இருக்கிறது. 24ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து
ஆர் வி ரியலி என்ன அந்த மாதிரி வருகிற விசுவாசிகள் இந்த வாரத்தில் யார் வந்தா வரலைங்கிற அளவுக்கு நம்முடைய என்ன சொல்றது சபையினுடைய கூடுகையிலே நம்முடைய போக்கஸ் இருக்கிறதா? அவனை பத்தி நினைக்கிறக்கெல்லாம் எனக்கு என்ன பிரதர் தேவை இருக்கிறது? அவன் யாரு? நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்கிறான். உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது நான் அவனுக்கு என்ன காவலாளியோ என்று கேட்கிறார். அதை போல கேட்காத குறையாக என்ன செய்கிறது? அவர்கள் ஆராதனை முடியாமல் என்ன செய்கிறது? கலைந்து செல்கிற நெல்லிக்காய் மூட்டை கூட்டமாக இருக்கிறோமா என்று கொஞ்சம் சந்தேகம் வருகிறதாக நான் நினைக்கிறேன். முதலாவது இந்த உறவு மேம்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இந்த முகாமிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மோடு இருக்கிற சக விசுவாசியை நாம் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணுகிறோம் என்கிற விஷயத்தில் ஏதாவது குறை இருக்குமானால் அதை சீர்தூக்கி பார்க்கும்படியாகவே என்னுடைய இந்த முதல் கட்ட ஆலோசனையாக உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் வசனங்களை வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்ட மக்கள் என்று அங்கே சொல்கிறோம். இதையெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது? அதனுடைய உணர்வு பெருசாக வருவதே கிடையாது. கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 14 வசனத்தை வாசிங்க பிரதர். 1 கொரிந்தியர் 12. சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களுமாய் சபையானது சரீரம் என்று கொலோசியர் 1:18 நாம் வாசிக்கிறோம். அந்த சரீரமாகிய சபை இதெல்லாம் உங்களுக்கு சர்ச் ஆஃப் கிரைஸ்டில் இருக்கிறவங்களுக்கு இது அத்துபடியான வாக்கியங்கள். இதை நான் தொடுவதற்கு ஒரு சின்ன ஒரு பின்னணி இருப்பதனாலே இது அடிப்படையே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் என்ன செய்யும்? சரீரமாகிறது ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களை உள்ளடக்கிய அவயமாக இருக்கிறது என்று சொல்லி சரீரத்தை பற்றி சொல்லுகிறார். அப்ப இந்த சபையில பல்வேறு விதமான ஒரு என்ன செய்யறது விசுவாச கூட்டங்கள் இருக்கிறது, விசுவாச கூடுகை இருக்கிறது, பல்வேறு தரப்பு மக்கள் இங்கே வருகிறார்கள் என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சகோதரனுக்கு ஒன்று என்றால் நான் ஏன் அதை குறித்து அக்கறை கொள்ள வேண்டும், கவலைப்பட வேண்டும்? அது அவருக்கு, இது எனக்கு இதை பற்றி எனக்கு என்ன வலிக்குதா அல்லது எனக்கு என்ன கசக்குதா என்கிற மாதிரியான உணர்வோடு சொல்லுகிற ஒரு என்ன சொல்ற துர்பாக்கிய நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் 26 வசனத்திலே அதை கொஞ்சம் தெளிவாக விளக்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசிங்கள். 26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் என்று அங்கே சொல்ல. அப்போ ஒரு அவயவத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்னொரு அவயம் அதை குறித்து என்ன சொல்றது? அங்க தொட்டா இங்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் அது சபை விசுவாசிகளுக்கு பொருத்தமான ஒரு பகுதியா இருக்கிறது. நீங்கள் இந்த புதிய ஏற்பாடு எழுதுகிற காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன் அடிப்படையில் அதை எழுதியிருக்கிறார். எருசலேம் சபைக்கு மிகுந்த என்ன செய்யறது நெருக்கடி, துன்பம், சித்திரவதை இதெல்லாம் வந்தது. அந்த எருசலேம்ல வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியூர்களிலே போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகள் அந்த சபையின் காரணமாக, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் என்ன செய்ய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டியதாக இருந்தபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேம் சபைக்கு என்ன செய்யப்படுது? உதவி, பொருளாதார ரீதியாக உதவி தேவைப்பட்டதுனாலே அந்த பொருளாதார உதவியை சவதரிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் என்ன செய்ய பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து இருக்கிற வெள்ளைக்காரர்கள் இந்த இந்தியா போன்ற, ஆப்பிரிக்கா போன்ற மூன்றாம் தர உலக நாடுகளுக்கு என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தை பரப்புவதற்காக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஷனரிகளை அனுப்பி அந்த பிராந்திய சபையிலிருந்து வருகிற காணிக்கையின் மூலமாக எல்லா ஊர்களுக்கும் சத்தியம் பரவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இன்னும் வசதி அடைந்த நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் கொடுக்கிற காணிக்கைகள் மூலமாக சத்தியம், ஊழியம் பரவுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னவென்று கேட்டால் அந்த அந்தியோகிய சபை என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்தியோகிய சபைதான்
எருசலேமிலே பஞ்சம் வந்த சமயத்தில் எருசலேம் விசுவாசிகளுக்கு, சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு, கஷ்டத்திலே வாடுகிற எருசலேம் சபை விசுவாசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் அந்தியோகியா சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு அப்பீல் கொடுத்து, ஒரு வேண்டுகோள் கொடுத்து, காணிக்கையை அதிகமாக கொடுக்க வைத்து அந்த தொகையை எடுத்துக்கொண்டு பர்னபாவும் பவுலும் என்ன செய்கிறார்கள், எருசலேமுக்கு வருகிறதை, எருசலேமிலே அங்க வறுமையிலே வாடுகிற அந்த எருசலேம் ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு உதவி செய்யும் பொருட்டாக அவர்கள் முதலாக அந்த மிஷனரி ஊழியத்தை, மிஷனரிகளை அனுப்புகிற வேலையை அந்த அந்தியோகியா சபை செய்ததை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சபை விசுவாசிகளுக்கு ஒரு நெருக்கடி என்று சொன்னால் இன்னொரு சபையை சார்ந்தவர்கள் தாங்க வேண்டும் என்பது அந்த காலத்திலே இருந்து, புதிய ஏற்பாட்டு காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே இருந்து நம் எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது மாத்திரம் அநேக 2-3 உதாரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முறை ரோமருக்கு எழுதின நிருபத்தை இதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 16ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கடைசியில் என்ன செய்கிறேன், நான் ஐ வாண்டட் டு ரோமுக்கு எப்படியாவது இந்த முறை நான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்பெயினுக்கு போற வழியில அப்படியே ரோமுக்கு வந்துட்டு தான் நான் ஸ்பெயினுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பார்ச்சுனேட்லி எப்பொழுது நான் எருசலேம் சபைக்கு காணிக்கை வசூலாகி இருக்கிறது, அந்த வசூலான தொகை எடுத்துக்கொண்டு உடனடியாக நான் எருசலேமுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறபடினாலே அடுத்த முறை நான் உங்களை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி ரோமாபுரியாருக்கு எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு சக விசுவாசியை தாங்குவது என்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்குது. நாம் எல்லாருக்கும் தெரியும், இந்த என்ன சொல்லப்படுகிறது, ஒரு விசுவாசி என்று சொன்னால் தன் சொந்த குடும்பத்திற்காக வருமானத்தை ஈட்டி அவர்களை போஷிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு புருஷ லட்சணம், உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்லி தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவன் என்று சொன்னால் இந்த குடும்ப தலைவன் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை சம்பாதித்து போஷிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருப்பதை நாம் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்துவ ஹவுஸ் ஹோல்டில் ஒரு சபை விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சக விசுவாசியதுக்கு குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஈட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு என்ன செய்யப்படுறது, ஒரு ஆலோசனை இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நீங்க when you are earning, you should not earn only for your family. உன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் போதும் என்கிற அளவிலே உன்னுடைய வருமானம் இருக்கக்கூடாது. நீ சம்பாதிக்கிறதுல ஒரு certain percentage உன்னை சுற்றி இருக்கிற குறைச்சல் உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படியாக உன்னுடைய வருமானத்தை நீ அதிகப்படுத்த வேண்டும் என்றுதான் நமக்கு ஆலோசனை இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் சொன்ன வசனத்தை வாசிவிடுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளிலே சம்பளத்தை பெற்று அவர்களை நான் என்ன செய்தேன், கொள்ளையடித்தேன். இந்த மிஷனரி ஊழியம், அந்த ஸ்பான்சர்ஷிப், வெளிநாடுகளிலிருந்து ஊழியர்களை அனுப்புவதற்கு, மற்ற ஊர்களிலே சபைகள் விசீர்ணம் அடைவதற்கு ஒரு சபையானது மிஷனர்களை அனுப்பி என்ன செய்யப்படுகிறது, மற்ற சபை இல்லாத இடங்களிலே, கிறிஸ்துவம் பரவாத இடங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு என்ன உதவி செய்ததை நாம புதிய ஏற்பாட்டிலே ஒரு கோட்பாடாகவே வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சக விசுவாசியை என்ன செய்யறது, பார்க்கிற பார்வை, கண்ணோட்டம், அவருடைய குறைச்சலிலே உதவி செய்யக்கூடிய பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற ஆலோசனை அந்த காலகட்டத்திலே மிகவும் பொருத்தமானதாக இருந்ததுனாலே அநேக இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது இன்றைக்கும் பொருந்துகிறதா இருக்கு. நம்மை சுற்றி என்ன செய்கிறார்கள், நம்முடைய சபைகளிலே ஏழை பாலைகள், நம்மளை விட வசதியிலே குறைந்தவர்கள், நம்மளை விட என்ன செய்கிறது, எல்லா வகையிலும் ஒரு கீழான பொருளாதார நிலைமையில் இருக்கிறவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவருடைய குறைவிலே எந்த அளவுக்கு நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த இன்டர்னல் கஸ்டமர் என்று சொன்னேனே, அந்த சக விசுவாசியை நீங்கள் எந்த அளவுக்கு
அதில் கவனம் செலுத்தி அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்ற விஷயத்துக்கு முதலாவது அந்த உறவை மேம்படுத்தக்கூடிய வேலையை நாம் செய்தாக வேண்டியதாக இருக்கிறது. பெரும்பாலான சமயங்களிலே நான் ஏற்கனவே சொன்ன விதமாக நான் வருவது ஆராதனைக்கு, நான் தேவனுக்கு மகிமை செலுத்த, நான் பாட்டு பாட, நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க, என்னால் முயன்ற காணிக்கைகளை செலுத்த, இதற்காகத்தான் நான் வருகிறேன் என்று சொல்லி பெரும்பாலான விசுவாசிகள் நாம் என்ன செய்கிறோம்? ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்று அங்கே சொல்லுகிறோம். சக விசுவாசி பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிக பிரபலமான வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். 1 யோவான் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே, கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத சகோதரனிடத்திலே how come it is possible? ஒரு பக்கத்து அயலான் அருகாமல் இருக்கிற ஒரு சக விசுவாசி என்ன செய்யறது? சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவர்களை பற்றி அக்கறை இல்லை, நான் எனக்கும் தேவனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் என்று சொல்லி நாம் செயல்பாடு அந்த சிந்தனையோடு இருப்பது எந்த வகையான செயல்பாடு என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டா, சாமி தான் கடவுள் தான் என்ன செய்யறாரு? அவன் ஆசீர்வதிக்கிறார், இல்லாட்டி கண்ணை குத்திடுவாரு, அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? கடவுளுக்கு பயப்படுகிற பயம், அவர் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் இருக்கிற ஒரு பயம் நமக்கு வருவதில்லை என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாயிருக்கு. சபை புதிய ஏற்பாட்டு சபை, கிறிஸ்துவ சபை, உண்மையான சபை என்றெல்லாம் சொல்லுகிற நாம் அந்த சபை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்பதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருப்போமானால், அது அந்த அப்ளிகேஷன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்றைக்காவது முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இல்லவே இல்லை. நாம் எல்லாரும் சொல்றோம் கம்யூனிசம் என்று சொல்லுகிறோம். இந்த கம்யூனிஸ்ட் தத்துவம் எப்பொழுது உலகத்துக்கு வந்ததுங்க? நம்ம பைபிள்ல நீங்க சொல்றீங்க, நாம சொல்றது கார்ல் மார்க்ஸ் எல்லாம் இருக்கியா, ஏஞ்சல்ஸ் மார்க்ஸ் எல்லாம் எப்போ வந்தாருங்க? 18ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது. ரஷ்ய புரட்சி எல்லாம் வந்தது, லெனின் எல்லாம் ரஷ்ய புரட்சி பண்ணார். பொது உடைமை கொள்கை இந்த கார்ல் மார்க்ஸ் 18ஆம் நூற்றாண்டிலே வந்தார். அவர் தான் அந்த கேபிட்டல் மூலதனம் என்கிற புத்தகத்தை எழுதினார். அது எல்லாருக்கும் எல்லாமே என்கிற அடிப்படையில் அந்த என்ன செய்ய பொது உடைமை கொள்கை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த பொது உடைமை கொள்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது இஸ் ரியல் நத்திங் பட் கிறிஸ்டியானிட்டி தான். ரியலா பார்த்தீன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீன்னு சொன்னா, சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன செய்தார்கள்? அனுபவித்தார். கம்யூனிசத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் கிறிஸ்துவானவர் சொல்லுகிற அந்த புதிய ஏற்பாடு சொல்லுகிற இந்த பொது உடைமை கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, சட்டம் போட்டு என்ன செய்ய, நில உச்ச வரம்பு சட்டம் வெஸ்ட் பெங்கால கொண்டு வந்தாங்க. ஒரு 32 ஆளுங்கான கம்யூனிஸ்ட் ஆட்சியில எல்லாருக்கும் எங்க போனாலும் இப்ப நிலம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல, கேரளாவில் இருக்கிறது. அவன் என்ன கொண்டு சட்டம் போட்டு நீ இதுக்கு மேல வைத்திருக்க கூடாது என்று சொல்லி உங்கள்கிட்ட அதிகமா இருக்கிறத கொடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். அது நல்ல ஏற்பாடு தான். ஆனால் வேதாகமம் புதிய ஏற்பாடு சொல்லுகிற முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்திலே இந்த கம்யூனிசம் என்பது எப்படி இருந்துன்னு சொன்னால், மனமும் விருப்பத்தோட அவ இல்ல சரி இருக்கிறவன் இல்லாத எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து போட்டு ஜெனரல் பூல்ல கொண்டு வந்து போட்டு சமமா பிரித்து கொள்ளுகிற கட்டாயத்தின் அடிப்படையில் இல்ல. அவர்கள் என்ன செய்தார்கள்? மனமும் என்ன செய்தார்கள்? ஒருவனுக்கும் ஒன்றும் இல்லாது என்கிற ஒரு நிலை இருந்தது என்பதை வசனமானது சொல்லுகிறதை நாம் அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து அந்த சபையினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய சக விசுவாசியினுடைய என்ன செய்கிறது? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் ஒரு கர்த்தரை பந்து எனக்கு முக்கியம், காணிக்கை கொடுப்பது வாரத்தின் முதல் நாள் கற்பனை எனக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் ஒரு குறுகி போனதை, சுருங்கி போனதை, இது எப்படி எந்த வகையில முன்னேற்றம் அடைய செய்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சவாலுக்குள்ளாக நாம் என்ன செய்ய, இந்த சவாலை எப்படி சமாளிக்க போகிறோம், சந்திக்க போகிறோம் என்பது நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன். என்ன சொல்லுகிறது? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக லூக்காவிலே இருக்கிற வசனத்தையும் சரி, மத்தேயுல இருக்கிற வசனத்தையும் சரி என்ன சொல்லப்படுகிறது? நீங்களே உங்க சொந்தத்துக்குள்ளேயே நீங்க உண்மையிலேயே இந்த அளவுக்குள்ள தேறிட்டின்னு வச்சுங்களேன். இப்பொழுது என்னோட பிரசங்கத்தை கேட்டு அடுத்த வாரமே எல்லாரும் சக விசுவாசிகளுக்கு போய் நீங்க எல்லாம் அல்லது முகாமிலே கலந்து கொண்டதன் மூலமாக அங்க சொன்னதெல்லாம் அப்படியே அப்ளை பண்றப்பான்னு சொல்லி போட்டு கண்ட சகோதரத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லிட்டு அவருடைய தேவைகளை சந்திப்பிக்கிற அளவுக்கு, என்னுடைய வருமானத்தை ஒரு பகுதியை குறைச்சலுள்ள கொடுக்கிற அளவுக்கு நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொன்னால்
அது பாராட்டுக்குரிய விஷயமாக தேவனாலே பார்க்கப்படவில்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிலே நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் அவர் ஏரியா இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஷுட் பி என்ன சொல்றது, இன்டர்னல் கஸ்டமர். நம்முடைய சக விசுவாசியினுடைய ஒரு குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய என்ன செய்யறது, தயால குணம், தாராள குணம் முதலாவது முன்னேற வேண்டும். இஃப் அட் ஆல் அதிலே நீங்கள் முன்னேறினதாகவே வைத்துக் கொண்டாலும் கூட அதை வேதாகமானது எப்படி பார்க்குது என்று சொன்னால், குறிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் அதை நாம் வாசிவிடுவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசிங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால், அல்லது உங்களுடைய சகோதரன் நலனை மாத்திரம் அக்கறை கொள்வீர்களானால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆயக்காரும் அப்படி செய்கிறார் என்று சொல்கிறார். லூக்காளி சொல்லும் பொழுது பாவிகளும் அப்படியே செய்கிறார் அல்லவா என்று கேட்கிறார். இது என்ன பெரிய மொட்டைம்பாங்களா, நீ என்ன இது பெரிய விஷயம், நீ வந்து ஒரு லெவல் ஷுட் பி என்ன செய்யறது, அவர் என்ன சொல்ற அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்லும். அப்கிரேட் சொன்னார் இல்லையா, நம்ம ஜான்சன் அப்கிரேட் பண்றதுன்னு என்ன சொன்னார், நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னல் கஸ்டம், சக விசுவாசி என்னுடைய சபையில் இருக்கிற என்ன செய்யறது, ஒரு வறுமையில் இருக்கிற அல்லது தேவையில் இருக்கிறவருடைய தேவைகளை சந்திப்பது அளவுக்கு நீ வளர்ந்து விட்டாய் என்று சொன்னால், that is not important, that is not sufficient என்று சொல்கிறார். அது உண்மையான முன்னேற்றம் அல்ல. உண்மையான முன்னேற்றம் என்று சொன்னால் அடுத்த லெவலுக்கு அந்நியரை உபசரிக்கிற அளவுக்கு அது செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற விஷய, பரிசுத்தவான்களுடைய குறைவை சந்திக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது உபசரிப்பு என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை. மாறாக அது பத்தாது என்று சொல்கிறார். அந்நியரை உபசரிப்பது என்று சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற வார்த்தைக்கு உபசரிப்பு என்கிற வார்த்தை வந்து என்ன பொருத்தமாக இருக்கும் என்று அங்கே சொல்ல. ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது என்ன சொல்றது, ஹெல்பிங் எ அன்னோன் பர்சன், ஸ்ட்ரேஞ்சர், சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு உதவி செய்வதுதான் உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி என்று பெயர். நாம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளுக்கு உதவி செய்யல, வீக்கெண்ட் என்ன சொல்லுது, பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் தான் பரிசுத்தவான், இவர் சபைக்கு வரார், இவர் விசுவாசி, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ளுகிறது. அது we can easily identify. Whereas அந்நியர், hospitality extended to strangers, unknown person என்று வரும் பொழுது அவன் கேட்கிறான் இல்லையா, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் கேட்கிறான், எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான் இல்லையா, அந்த கேள்விதான் நமக்கு முன்னாக வருகிறது. அந்நியர் என்று சொன்னால் அன்னோன் பர்சன். எதுக்கு இந்த கேள்வி, இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இதுக்கு உதாரணமாக என்ன செய்யப்படுகிறது, எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், உதாரணமாக ஆதியாகமத்துக்கு போய் விடுகிறார், ஆபிரகாமுக்கு போய் விடுகிறார். ஆபிரகாம் அந்நியரை உபசரித்ததை சொல்லுகிறார். 3 புருஷர்கள் வந்தார்கள், அந்த 3 புருஷர்கள் யாரென்றே தெரியாது, யாரென்றே தெரியாதவர்களுக்கு அவ்வளவு கௌரவமாக அவர்களை நடத்தி அவர்களுக்கு என்ன செய்கிறார், அவர்களை ட்ரீட்மெண்ட் உபசரித்த விதம் இருக்கிறதே, அது இந்த வசனத்தோட என்ன செய்யப்படுகிறது, ரெஃபரன்ஸுக்காக அங்க போடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இப்படி பின்னாடி ஜம்ப், பின்னாடி குதிக்கிறார் என்று பார்த்தால் அதுதான் அன்னோன் பர்சன். அன்றைக்கு இருந்த ஒரு காலகட்டம் என்று சொன்னால் நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன செய்யப்படுகிறது, லாட்ஜிங் ஃபெசிலிட்டியோ அல்லது ஹோட்டல்ஸ் மோட்டல்ஸ் இந்த மாதிரியான வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் வழிபோக்கர்கள் அந்நியர்கள் அங்கே தெரிகிற வீடுகளுக்கு சென்று அங்கே என்ன செய்யறது, அந்த காலகட்டத்திலே ஆபிரகாமுடைய காலகட்டம் அல்லது பழைய ஏற்பாடு காலகட்டம் என்பது சத்திரங்கள் இல்லாத அல்லது இந்த மாதிரி வழிபோக்கர்களுக்கு இளைப்பாறக்கூடிய உணவருந்தக்கூடிய இடமில்லாத காலகட்டத்திலே அவர்கள் யாராவது ஒரு வீட்டை தேடி கண்ணுக்கு தெரிகிற வீடுகளுக்கு சென்று அவரிடத்திலே யாசகம் கேட்பதை போல உதவி கேட்டு அவர்கள் மனமூந்து ஏதாவது கொடுத்தால் உண்டு. அந்த அன்னோன் பெர்சனுக்கு செய்கிறது தான் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்பு. அதை 3 தெரியாத நபர்கள் வந்த பொழுது ஆபிரகாமும் சாராயும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை விளக்கி இந்த அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்கிற வசனத்தோடு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி போனவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், ஆபிரகாமாலே உபசரிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் திரும்ப 2 பேரா மாறி அடுத்த அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரத்திலே சோதோம் குமாராவுக்கு செல்கிறார்.
சோதோம் கொமோராவுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவர் என்ன சொல்லுது, அவர்களுக்கு அங்கே கிடைக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது என்டையர்லி ஆப்போசிட் ஆஃப் என்ன சொல் வாட் ஆபிரகாம் ஹஸ் டன் டு them. ஆபிரகாமும் சாராலும் அவர்களுக்கு என்ன செய்தார்களோ அதற்கு எதிரான ஒரு உபசரிப்பை அந்த சோதோம் குமார பட்டணத்து மக்கள் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதையெல்லாம் வைத்துதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையான பிறகு என்ன செய்கிறார்கள், செட்டில் ஆன பிறகு அல்லது செட்டில் ஆகி கொண்டிருக்கிற சமயத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுதலை ஆன பிறகு வந்த பிறகு யாத்ராங்க புஸ்தகத்தில் என்ன செய்யப்படுகிறது, யூ ரிமெம்பர் யூ ஆர் ஆல்சோ ஒரு காலத்தில் அந்நியராய் இருந்தீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 33 பாஸ்கரோட தொட்டார் நினைக்கிறேன். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. போதும் பிரதர், கவனிங்க. இங்கே அந்த அந்நியன் he may be an outsider, அவன் ஒரு யூதனாக இருக்க மாட்டான், அவன் ஒரு எபிரேயர். அங்கே அந்த காலத்தில் அடிமை வியாபாரம் என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு. யோசேப்பு எப்படி வித்தார்களோ அதே போல அடிமைகளாக விற்கப்பட்டு இந்த எபிரேய குடும்பங்களிலே என்ன செய்வார்கள், வேலை செய்வதற்கு பிரத்தியார் அல்லது தேர்ட் பர்சன் அதர் தேன் ஹீப்ரூஸ் வருவது வாடிக்கையாக இருந்தது. அப்படி வந்தவர்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்திலே நீங்களும் அந்நியராக எகிப்து தேசத்தில் இருந்தபடினாலே இவனையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக நீங்கள் கவனத்தோடு ட்ரீட் பண்ணுங்கள். அங்கே என்ன 2 வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது, சுதேசி என்று அங்கே சொல்லப்படுகிறது. சுதேசி என்று சொன்னால் என்ன அர்த்தம் பிரதர்? சுதேசி இயக்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா? சுதேசின்னு என்ன? நேட்டிவ் பீப்புள், சிட்டிசன்ஸ், குடிமகன்கள். சுதேசிக்கு ஆப்போசிட் என்னங்க பிரதர்? சுதேசிக்கு ஆப்போசிட் என்ன? விதேசி. விதேசி. சுதேசி இயக்கம், விதேசி இயக்கம். அந்நிய துணிகை பகிஷ்கரிப்பு இருக்கு இல்லையா? சுதேசி இயக்கத்துடைய ரோல் என்ன? சுதந்திர காலத்தில் அந்நிய நாட்டு துணிகளை என்ன செய்வது, தீயிட்டு கொளுத்துவதுதான் சுதேசி இயக்கம். அந்த எந்த துணியை கொளுத்தினார்கள்? விதேசி துணிகளை கொளுத்தினார்கள். விதேசினா ஃபாரின் கார்மெண்ட்ஸை கொளுத்தினார்கள். கதராடை அணிய வேண்டும், இந்திய நெசவாளர் நெய்கிற துணிகளை அணிய வேண்டும். இந்த சுதேசி விதேசி. இப்பொழுது இந்த சுதேசியா இருக்கிறவர் எப்படி விதேசியாக மாறுகிறார்? எகிப்திலே நீ ஒரு காலத்தில் அந்நியனாய் இருந்தாய், உன்னிடத்திலே வாசம் பண்ணுகிற அந்நியனை என்ன செய்ய, ஒரு விதேசியை போல நடத்தாமல், அந்நியனை போல நடத்தாமல் அவனை என்ன செய், நீ ஒரு as if he is also சுதேசி, அவனும் ஒரு நேட்டிவ் பீப்புள் தான் என்கிற அடிப்படையில் அவனை நடத்து என்று சொல்லி லேவியராமத்திலே சொல்லுகிறார். அவன் எப்படி சுதேசி விதேசி ஆனான் அல்லது விதேசி எப்படி சுதேசி ஆனான் என்று பார்க்கும் பொழுது யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமும் 12:48. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா சுதேசிகளுக்கானது, எபிரேயர்களுக்கானது. அந்த எபிரேயர் வீட்டிலே வாசம் பண்ணுகிற விதேசி, அந்த அந்நியன், if he wants to participate என்ன சொல்லுது, அந்த செலிப்ரேஷன் ஆஃப் பஸ்காவில் பங்கெடுத்துக் கொள்ள விரும்பினால் ஒரே ஒரு கண்டிஷன் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அவன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் பண்ணி கொண்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன ஆகி விடுகிறான், சுதேசியாக மாறி விடுகிறான். is eligible to take part in என்ன சொல்லுது, பஸ்கா. அந்த பஸ்காவிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு முழு தகுதியுடையவனாக இருக்கிறான். அவன் பிறப்பால் அந்நியனாக இருக்கிறான், பிறப்பால் எபிரேயனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறஸ் அவன் இந்த சர்க்கம்சிஷன் என்று சொல்லக்கூடிய எபிரேய ஆண்மகன் செய்கிற ஆச்சாரத்தை அவன் கடைபிடிப்பானால் ஆட்டோமேட்டிக்காக எவனும் என்ன செய்கிறான், பஸ்காவிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு அவன் என்ன செய்ய தகுதி உள்ளவனாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இந்த அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்பதற்கு புதிய ஏற்பாடு சொல்லுகிற காரணம் என்ன? ஒரு விசுவாசி என்ற அடிப்படையில் அந்நியரை உபசரிக்க வேண்டிய ஒரு என்ன கட்டாயம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் ஒரு காலத்தில் என்னவாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா, ஒரு காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும்
நாமும் ஒரு காலத்திலே அந்நியராக இருந்தோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீ என்ன செய்யலாம், சுதேசியா இருக்கலாம், சபையிலே பரிசுத்தவானாக நீ என்ன செய்ய மாறி இருக்கலாம், நீ தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீயும் ஒரு காலத்திலே அந்நியனாய் இருந்தாய் என்பதை மறந்து விடாதே. இந்த அந்நியனாய் இருந்த உன்னைத்தான் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது, என்ன செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. நாம no longer we will be called as என்ன சொல்லுது, strangers அல்லது அந்நியர் என்று இனிமேல் நாம் அழைக்கப்பட போவதில்லை. நாம் எப்படி அந்நியர் என்ற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோம் இல்லையா, ஊட்டிக்கு வந்த ஒரு ஸ்டேட்டஸ், இங்க வந்த ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இப்பொழுது நம்மளோட ஸ்டேட்டஸ் அந்நியர் இருந்து இப்பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகி போச்சு, சுதேசி என்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்து. இது எப்படி சாத்தியமாயிற்று? பழைய ஏற்பாட்டிலே ஒரு எபிரேயன் வீட்டிலே வாசம் பண்ணுகிற வேலை செய்கிற ஒரு அந்நியன் விருத்து சேதனத்தின் மூலமாக என்ன செய்கிறான், சுதேசியாக மாறிவிடுகிறான். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்ன அர்த்தம் பிரதர்? we don't have commonwealth என்று சொல்லுங்க. காமன்வெல்த்னு தெரியும், காமன்வெல்த் நாடுகள்லாம் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். இன்றைக்கு 53 காமன்வெல்த் நாடுகள் இருக்கு. எது காமன்வெல்த் நாடு? எவனெல்லாம் இங்கிலாந்து நாட்டினுடைய அடிமைகளாக இருந்த நாடுகள் எத்தனையோ இருந்ததோ அவனிருந்து விடுதலை பெற்ற நாடுகள் அனைவரும் காமன்வெல்த் அந்த ஒரு கொடையின் கீழ் வந்திருக்கிறார். அதுதான் காமன்வெல்த் கேம்ஸ். அந்த மாதிரி நம்ம இஸ்ரவேலுடைய காணியாட்சி காமன்வெல்த்தில் நமக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. இதை இயேசு கிறிஸ்து சாத்தியப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தியப்படுத்துகிறார்? நம்மையும் விருத்து சேதனம் பண்ணி இருக்கிறார். எபிரேயன் வீட்டிலே வாசம் பண்ணின ஒரு அந்நியன் விருத்து சேதனத்தின் மூலமாக பஸ்காவிலே பங்கெடுத்துக் கொள்ள ஒரு தகுதியுள்ளவனாக மாறினானோ, நானும் நீங்களும் இந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தன, தேவனற்றவர்களாக இருந்த, நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த அளவுக்கு அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தியதற்கு காரணம் விருத்து சேதனம் தான். இந்த முறை நமக்கு விருத்து சேதனம் எங்கே செய்யப்பட்டிருக்கிறது? இருதயத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 2:11 முடிச்சிடறேன். கொலேசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். எபிரேயர்கள் கையால் செய்யப்பட்ட விருத்த சேதனை ஆபிரகாம் காலத்திலே 17ஆம் அதிகாரத்திலே உனக்கு பிறகு பிறக்கிற ஆண்மகன் ஒவ்வொருவரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளையை யூதர்கள் காலங்காலமாக பின்பற்றி இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்தார்கள்? அந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை பண்ணுகிற அளவுக்கு அவர்கள் வைராக்கியம் உடையவர்களாக இருந்தார். நானும் நீங்களும் இந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு என்ன செய்யறது பிள்ளைகள் என்கிற அந்த சபையினுடைய ஒரு ஐக்கியம் உடையவர்கள் என்ற பரிசுத்தவான்களுடைய அந்தஸ்துக்கு வருவதற்கு காரணம் இந்த ஆவிக்குரிய கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தின் மூலமாக அந்நீர் என்ற ஸ்டேட்டஸ் மாறி இன்றைக்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நாம பரிசுத்தவான்கள் என்கிற ஸ்டேட்டஸுக்கு உயர்ந்திருக்கிறோம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை போல இங்கே நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து அந்நியர்கள் மீதும் நாம் என்ன செய்ய அன்பு கொண்டவர்களாக இருந்தால் அந்த அந்நியர்களுக்கு உபசரிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு. they are external customers. வெளியில் இருக்கிற சபைக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய உதவியின் மூலமாக, நம்முடைய உபசரிப்பின் மூலமாக, நம்முடைய ஹாஸ்பிட்டாலிட்டியின் மூலமாக அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துவதற்கு இந்த அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்கிற குவாலிட்டி நமக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு நாமெல்லாம் அந்நியர் தான், பிதாவாகிய தேவனுக்கும் நாமெல்லாம் அந்நியர் தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 9:35-36. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி
சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி போறங்க. மனதுருகி என்ற ஒரு வார்த்தை இருக்குது, கம்பேஷன். ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது ஷேரிங் அவர் வெல்த் வித் என்ன சொல்லுது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர் மேல இருந்த அவர் வீடு வாசல்லாம் மேல இருந்தது. இந்த அந்நிய பூமிக்கு வந்து ஏலியன் கண்டிஷன் நான் சொல்லுவேன். சுத்தமே பாருங்க, ஒரு வந்திருக்கான் ஏலியன் வந்திருக்கான்னு சொல்றாங்க இல்லையா. ஏதாவது போனா வித்தியாசமான ஒரு பொருள் கிடந்ததுன்னா அங்கிருந்தோ குதிச்சு வந்துன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சம்பந்தமே இல்லாத பூமிக்கு வந்து இந்த அந்நியராகிய நம்மீது மனதுருகி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் சொன்னால் நானும் நீங்களும் என்ன செய்யணும், அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மன்னியர் மீது மனதுருகுது என்பதை யாரிடத்திலே இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை என்ன செய்திருக்கார், அவரும் என்ன செய்யறார், அவர் செய்தன் விளைவாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சம்பந்தமே இல்லாத மனுக்குலத்திற்கு கொடுத்ததன் விளைவாக அந்நியர் என்று நம்மாலே பாவிக்கப்பட்ட தேவனால் பார்க்கப்பட்ட நம்மை அந்நியர்களுக்காக தன்னுடைய சொந்த மகனை கொடுத்து அந்நியர்களுக்காக மனதுருகி இயேசு கிறிஸ்து மனதுருகி தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரும் அந்நியர் என்ற அந்தஸ்திலிருந்து பரிசுத்தவான்கள் என்ற அந்தஸ்து உயர்த்துவதற்கு இயேசு கிறிஸ்து தான் முதல் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வந்து விட்டேன். இப்பொழுது நாம் இந்த மனதுருக்கம், இந்த கம்பேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நத்திங் பட் ஷேரிங் வித் கம்பேஷன். ஒரு மனதுருக்கத்தோடு அன்போடு ஒருவருக்கு நாம் அன்னோன் பர்சனுக்கு அவருடைய ஆத்மா மீது அக்கறை கொண்டு நாம் செயல்படுவோமானால் அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. அது இட் ஷுட் பி எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுக்கு ஏதாச்சும் முடிவு இருக்கா, அதுக்கு எல்லை இருக்கா? எத்தனை ஆத்துமா மக்களை வேணாலும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் என்று உங்கள் நற்கிரிகளை கண்டு என்ன செய்ய ஜனங்கள் யாரை மகிமைப்படுத்துவார்கள்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமை. நம்முடைய நற்கிரிகள், அந்த கம்பேஷன், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த உபசரிப்பு, அந்த விருந்தோம்பல், பிதாவாகிய தேவன் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கார் நமக்கு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே பட்டணத்து 1,20,000 மக்கள் மேல் நான் என்ன செய்வேன், மனம் என்ன செய்ய இறங்காமல் இருப்பேன். யோனா why do you என்ன செய்ய worry about me? நீயே அதை பத்தி கவலைப்படுற. அவனுக்கு என்னது இல்லை, அவனுக்கு வலது கைக்கும் இடது கைக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறான். அவனை போய் அவன் அழியோன்னு நீ காத்திருக்கிறியே, இது நியாயமா என்று சொல்லி கேட்கிறான். அப்போ அவர் தான் நமக்கு வழிகாட்டியிருக்கார். எப்படி அவுட்டு என்ன செய்யறது, ஒரு அந்நியனுக்கு இறங்குவது எப்படி, உபசரிப்பது என்பதை தேவன் காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்கிறார், அதுக்கு வந்து செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த நன்மையை பெற்ற நாம் என்ன செய்கிறோம், இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தா ட்ரெயின்ல இடம் இல்லாதபடி பார்த்துக்கிறோம். 3 பேர் உட்கார்ந்த இடத்துல 4வது ஆள் வந்து உட்கார்ந்தா கால் அகட்டி உட்கார வச்சு என்ன செஞ்சிடறோம், அவர் அடுத்த லெவலுக்கு அடுத்த பெட்டிக்கு போக முடியாத அல்லது அடுத்த இடத்துக்கு போக முடியாத அவரை நாம் துரத்துகிறோம். இது சரியான அணுகுமுறையா என்று பாரு. இதுதான் அந்நியரை உபசரித்தல் என்று சொன்னால் இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க சோதோம் குமாரா ஏன் அழிக்கப்பட்டது? ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லு ஜான்சன். சோதோம் குமாரா ஏன் அழிக்கப்பட்டது? இம்மாரலிட்டி, இம்மாரல், தேர் இம்மாரல். பட் வேதாகம் என்ன பதில் சொல்றது பாத்தீங்கன்னா, எசேக்கியல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணும். எசேக்கியல் மன்னிக்கணும், எசேக்கியல் 16:49 வாசிங்க பிரதர். எசேக்கியல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சங்க கோபமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமும் இவைகளே அவளிடத்தில் அவள் குமார்த்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. சிறுமையும் எளியவருமான கைகளை அவர்கள் என்ன செய்யவில்லை. நாட் only immoral, they are also unconcerned attitude. என்ன செய்ய, எளிமையும் சிறுமையுமானவர்களை அவர்கள் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளாத ஒரு காரணத்து நிமித்தமாக நமக்கு ஒரு புதிய செய்தியா படித்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். சோதோம் குமாராவுக்கு இப்படி ஒரு நெருக்கடியா என்று சொல்லி அந்த ஜனங்கள் தன்னிடத்திலே வாழ்ந்த எளிமையும் சிறுமியுமானவர்களை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டது கூட அவருடைய அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனதுருக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமாகப்படுகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யான் செய்த தவறு என்று நமக்கு எதுவுமே தெரியாது. அவன் தன்னுடைய வாசலிலே கிளந்த அந்த லாசருவை என்ன செய்கிறான்,
அவன் கண்டுக்காமல் இருந்தான். அவனுடைய ஒரு பாவமாக, அவனுடைய தவறாக பார்க்கப்பட்டது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புல இரக்கம் will be given due credit என்று சொல்லுகிறார். இரக்கம் என்பது, கம்பேஷன் என்பது, இந்த அன்னோன் பெர்சனுக்கு கொடுக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது நம்முடைய துருத்தியிலே வைத்துக் கொள்ளப்படும். நீ இரக்கமில்லாதவனாக நீ நடந்து கொண்டால் அந்த ஐஸ்வர்யனை போல உனக்கும் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். வேற நீ அந்நியனுக்கு, முகம் தெரியாதவனுக்கு இது எனக்கே செய்தீர்கள், இது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு கிரெடிட் கொடுத்து என்ன செய்வார்? உங்களை நியாய தீர்ப்பிலே உங்களுடைய இரக்கம் என்ன செய்யப்படும்? மேன்மை பாராட்டப்படும். அப்போ இந்த அந்நியரை உபசரிக்கிற விஷயம் என்பது ஆத்தும பாரத்தை உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஆத்தும பாரம் உடையவர்கள் அந்நியரை உபசரிப்பார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக அழித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு 5:20 சொல்ல வரமாக திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லுகிற அந்த விஷயம் இருக்கிறது அல்லவா? அழிந்து போகிற பாவியை நல்ல வழியிலே நடத்துகிறோம், திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? அதுக்கு இட் ரிக்வயர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அந்நியரை உபசரித்தால் மாத்திரம்தான் அந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். ஆக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். ஒருவேளை அன்கன்சர்ன்டா நடந்து, கம்பேஷன் இல்லாமல் நடந்து நியாய தீர்ப்பிலே நமக்கு ஒரு மோசமான நியாய தீர்ப்பு காரணராகி நாம் இருந்து விடக்கூடாது. ஆக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 விஷயங்களிலே உறவுகள் என்ற அடிப்படையில் சக உறவுகள், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், சக விசுவாசிகள், வெளியில் இருக்கிற அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், இந்த 2 பேர்த்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்திலே முன்னேறுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த முகாமுடைய வந்த நோக்கம் ஒரு 10% நிறைவேறி இருக்கும் என்பதை நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மும்மூர்த்திகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் அன்பான கவனிப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.